ஹலோ 12th ஸ்டூடெண்ட் 12th மேக்ஸில் ஆஃப் இயர்லி எக்ஸாமுக்கு சாப்டர் 1க்கு ஸ்டடி மெட்டீரியல். இது வந்து பார்த்தோன்னா பப்ளிக் எக்ஸாமும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஆஃப் இயர்லிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் கொடுத்துருக்க 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ஸை வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு சால்வ் பண்ணால் கூட 12 டேஸில் வந்து பார்த்தோன்னா ஆஃப் இயர்லி எக்ஸாமும் நீங்கள் மேக்ஸில் வந்து பார்த்தோன்னா சென்டம் மார்க்ஸுக்கு ப்ரிப்பரேஷன் ஆகிடலாம். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கொஞ்சம் சம் தான் கொடுத்துருக்குன்னு, அது எல்லாமே எக்ஸாமில் ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்கப்பட்ட 2 மதிப்பெண் 3 மதிப்பெண் 5 மதிப்பெண் தான் கொடுத்துருக்கேன். அதில் வந்து பார்த்தோன்னா ஒரு சிலது டூ யூ செல்ஃப்னு கொடுத்துருப்பேன், நீங்களே சால்வ் பண்ணுறா போல். ஸோ அதை மட்டும் சால்வ் பண்ணிட்டீங்க. தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி. 12 டேஸ் வந்து பார்த்தோன்னா மேக்ஸுக்கு ஸ்டடி மெட்டீரியல் போடுறேன். ஸோ ஆல்ரெடி 10த்துக்கு போட்டுருக்கேன், அதே போல் 12த்துக்கும் போகணுன்றதுக்காக ரெடி பண்ணி போட்டுட்ருக்கோம். ஸோ இதை ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா பப்ளிக் எக்ஸாம்லேயும் மேக்ஸில் கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இதே சம் கேட்க வாய்ப்பு இருக்குது, இல்லைனா இந்த மாடலில் உங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. மேக்ஸ் ஃபஸ்ட் சாப்டர் பொறுத்த வரைக்கும் லாம்டா மியூ கே, அப்புறம் வந்து பார்த்தோன்னா கிராமியர் ரூல், அப்புறம் காஸ் எலிமினேஷன் மெத்தட், அப்புறம் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் சம். இதை பார்த்தீங்கனாலே 5 மார்க்ஸில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நீங்கள் 5 மதிப்பெண் அட்டன் பண்ண ஈஸியாக வாய்ப்பு இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள்.